வணக்கம். மற்றொரு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமக்காக நாம் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், சமூகத்திற்கு அல்லது மக்களுக்கு தேவையான விடயங்களை அந்தந்த காலப்பகுதியில் கொண்டு சேர்க்கின்ற அல்லது விழிப்புணர்வு செய்கின்ற ஒரு முக்கியமான கடமையை ஆற்றி வருகிறது. அந்த கடமையினுடைய மற்றொரு கட்டமாக இன்றைய நிகழ்ச்சியும் அப்படியாக சமூகம் சார்ந்து பேசுகின்ற ஒரு முக்கிய, நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த காலப்பகுதி என்பது இலங்கையில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இந்த சமூக மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது காலத்துக்கு காலம் மாற்றம் இடம்பெற்று கொண்டாலும் இந்த சமூக மாற்றம் என்பது சில நாடுகளில் ஓரளவு வெளிப்படைத்தன்மையாக வெளிப்படுகிறது, சில நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. எமது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலப்பகுதியில் சமூக மாற்றம் என்ற ஒரு விடயம் மிகப்பெரிய ஒரு பிரளயமாக உருவாகிய ஒரு தருணத்தை கடந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். உதாரணமாக சொன்னால், கடந்த ஜனாதிபதி தேர்தல், அதற்கு பிறகு ஒரு மாத இடைவெளிக்குள் வந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்த விதம், மக்கள் செயற்பட்ட விதம், இவையெல்லாம் பார்க்கின்ற போது எங்களுடைய சமூகத்திற்குள் ஏதோ ஒரு மாற்றத்துக்கான தேவை உணரப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை மக்கள் தாங்களாகவே தங்களுக்குள் உருவாக்கிக்கொண்டு அதனை நோக்கி செல்கின்ற ஒரு பயணத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இப்படியான இந்த மாற்றங்கள் இடம்பெறுகின்ற சமூகத்திற்குள் எப்படியான தேவைகள் இருக்கிறது, அந்த மாற்றங்களுக்கான காரணம் எதுவாக இருக்கும், அது சிறந்த மாற்றமா என்பது தொடர்பான விடயங்களை பற்றி பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நமக்காக நாம் நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சமூக மாற்றம் தொடர்பான விடயங்களை பேசுவதற்கு அதோடு தொடர்புடைய, அதை பற்றி பேசக்கூடிய தகுதி வாய்ந்த ஒருவரை நாங்கள் அழைக்க வேண்டும். அப்படியான ஒருவரை நாங்கள் நிகழ்ச்சிக்கு என்று அழைத்திருக்கிறோம். அவர் வேறு யாருமல்ல, கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் துறை பேராசிரியர் திரு முகமது மஹீஷ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நான் ஆரம்பத்தில் நிகழ்ச்சியினுடைய இந்த முன்னுரையை வழங்குகின்ற போது கூறிய விடயம், இந்த சமூகம் சார்ந்து பேசக்கூடிய தகுதியான ஒருவர் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தேன். நீங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் துறை சார்ந்த பேராசிரியராக செயல்படுகிறீர்கள். நீங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்களை கடந்து வந்திருப்பீர்கள் உங்களுடைய காலத்தில். அந்த மாணவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பதாக உங்களிடம் கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி ஒன்று இருக்கிறது. நீங்கள் மாணவ பருவத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. மாணவ பருவத்தை கடந்து ஒரு ஆசிரியராக, பேராசிரியராக, அதற்கு பிறகு சமூகத்துக்கு மாணவர்கள் சென்ற பிறகு அதனை பார்க்கின்ற ஒரு பார்வையாளராக, இப்படி 3 கட்டங்களில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. மாணவர்களோடு இருக்கின்ற போது இந்த சமூக மாற்றத்தில் மாணவர்கள் மத்தியில் எப்படியான விடயங்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? நீங்கள் சில வேளை படிக்கின்ற போது சமூக மாற்றம் என்ற விடயத்தை வேறொரு கோணத்தில் படித்திருப்பீர்கள். அதனை நீங்கள் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற போது அந்த மாற்றம் வேறொரு மாற்றமாக மாறியிருக்கும். பிறகு இப்போது அது வேறொரு மாற்றமாக இருக்கும். இதனை எப்படி பார்க்கிறீர்கள் இந்த 3 கட்டத்தையும்? உண்மையிலே வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக வேண்டிய அதாவது வசந்தம் தொலைக்காட்சிக்கும் இதனுடைய ஒழுங்கிணைப்பாளர்களுக்கும் அனைவருக்கும். நமக்கு தெரியும், தற்போது நாட்டில் உள்ள முக்கியமான சமூக அரசியல் ரீதியான மாற்றம் பற்றி நாம் நிச்சயமாக உரையாட வேண்டும். மக்களுக்கு அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்ச்சி வழங்கப்பட வேண்டும். இப்போ என்னை எடுத்து கூறுவதுதான், நான் ஒரு சமூகவியல் பேராசிரியர்னு சொல்லும் போது, சமூகவியல் என்பது வெறுமனே புத்தகங்களிலோ நூல்களிலோ அல்லது சஞ்சிகைகளோ பல்கலைக்கழகத்திலோ மாத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றல்ல. நிச்சயமாக சமூகவியல் என்றால் அது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு விடயம். நாம் பல்கலைக்கழகத்தை விட அன்றாட வாழ்க்கையில் உள்ள மக்களிடமிருந்து அதிகமான சமூகவியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். அதாவது இன்னும் ஒரு முறையில் சொல்ல போனால், நமக்கு தெரியும், மக்களுடைய வாழ்க்கையில் உள்ள அர்த்தங்கள், அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய அனுபவங்களை நாங்கள் ஆய்வு செய்து அதுக்கு சில எண்ணக்கருக்கள், கோட்பாடுகளை முன்வைத்து அவற்றைத்தான் நாங்கள் சமூகவியல் அழைக்கின்றோம். எனவே நான் கல்வி கற்றுக்கொண்டது பேராதனை பல்கலைக்கழகத்தில். அந்த பல்கலைக்கழகம் ஒரு வகையான வித்தியாசமான ஒரு பல்கலைக்கழகம். அதாவது அது ஒரு 2500 ஏக்கரை கொண்ட ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அங்கே அதுக்கான ஒரு தனியான ஒரு கலாச்சாரம் காணப்படும். ஒரு வகையில் ஒரு இடதுசாரி கொள்கை உள்ள ஒரு பல்கலைக்கழகம். அதிக போராட்டங்கள், மாணவனுடைய கருத்தியல்வாதங்கள் அதிகமாக உள்ள ஒரு பல்கலைக்கழகங்கள். திருப்ப நான் 2000ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு விரிவுரையாளராக சேர்ந்து கொள்கின்றேன். கொழும்பு பல்கலைக்கழகமும் பேராதனை பல்கலைக்கழகம் என்று கொஞ்சம் வித்தியாசம் ஒன்று காணப்படும். பேராதனை பல்கலைக்கழகத்தை விட கொழும்பு பல்கலைக்கழகம் ஒரு பகுத்தறிவு ரீதியான அல்லது எதிர்கால நோக்கங்களை மையமாக கொண்டு தொழில் சார்ந்த அடிப்படையில் செயற்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இங்கே உள்ள மாணவர்கள் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களிட வித்தியாசமாக இருப்பார்கள். அதாவது அவர்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா, இன்னும் ஒரு சுருக்கமாக சொல்ல போனால், பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய இதயத்தை மையமாக கொண்டு செயற்படக்கூடியவர்கள். கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்கள் மூளையை மையமாக கொண்டு செயற்படக்கூடியவர்கள். எனவே தான் இந்த ரெண்டினுடைய விளைவுக்கும் ஒரு ஆளாகிய நபர் தான் நான். அந்த வகையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட கால பகுதி
சிரேஷ்ட மாணவ ஆலோசகராக கடமையாற்றின. இது வந்து முக்கியமான ஒரு பதவி. மாணவர்களுடைய மனோநிலை, மாணவர்களுடைய அன்றாட தேவைகள், அவருடைய ஒழுக்க நலன் சம்பந்தப்பட்ட ஒரு பதவி. அதே போன்று அவருடைய கலை சம்பந்தப்பட்ட கலைச்சபையினுடைய தலைவராகவும் இருந்திருக்கேன். என்னுடைய இந்த அனுபவங்கள் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 வருட அனுபவத்தில் முக்கியமாக மாணவர்கள் என்று சொல்ல போனோம் என்றால் எங்களோட நாட்டிலையும் சரி மற்ற நாடுகள்லையும் சரி சமூகத்துக்குள்ள காணக்கூடிய சில அதாவது அநீதிகளை அல்லது சமூக ரீதியான சில மோசமான விடயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள். எனவே சமூகத்தில் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எந்தெந்த விடயங்கள் மோசமானதாக செயற்படுமோ அவற்றுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சில போராட்டங்களை செய்யக்கூடியவர்கள். எனவே தான் மாணவர்கள் என்ற முறையில் நாங்களையும் அது சில சந்தர்ப்பத்தில் அந்த கருத்தியல்வாத ரீதியான மாற்றங்கள் நம்மிடமிலும் இருந்திருக்கின்றது. அதே போன்று தான் நாம் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் என்ற முறையிலேயும் மாணவர்களிடமே இந்த விடயங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இறுதியாக வந்து நாங்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் என்ற முறையில் எங்களுக்கென்றும் ஒரு தொழில் சங்கம் இருந்திருக்கின்றது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபூட்டான்னு சொல்லி. அதாவது அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் ஒன்றியம். நான் அதில் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து பீடங்களுக்குமான ஆசிரியர்களுடைய ஒன்றியத்தின் தலைவராகவும் இருந்திருக்கின்றேன். எனவே என்னுடைய அனுபவத்தை எடுத்து பார்க்கும்போது அதாவது இந்த நாட்டினுடைய இலவச கல்வியை கற்ற அனைவருமே, அது பாடசாலை கல்வியாக இருக்கலாம், பல்கலைக்கழக கல்வியாக இருக்கலாம், இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு நாட்டுப்பற்று, ஒரு கல்வியை பற்றிய ஒரு உணர்வு காணப்படுகின்றது. இந்த உணர்வு ஒரு பொதுவான ஒரு எண்ணக்கருவாக அல்லது ஒரு மனச்சாட்சியாக, ஒரு கூட்டு மனச்சாட்சியாக உருவாகி அதற்காக வேண்டி அவர்கள் போராடுவார்கள். சில நேரத்தில் சில நேரங்களில் சமூகத்துக்கு வெளியே உள்ளவர்கள் தவறான முறையிலையும் பார்க்கலாம். அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்கள் 100க்கு 100 நாம் சரியானது என்று சொல்லவும் முடியாது. எவ்வாறு என்னுடைய இதில் இடையில ஒரு கேள்வியும் இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் நீங்கள் மாணவர்களை பற்றி பேசுவதனால் அதனை ஒரு கேள்வியாக தொடுத்து விடலாம். இந்த பல்கலைக்கழக மாணவர்களை கடந்த காலங்களில் பார்த்த விடயம் ரவுடிகள் போர் செயல்படுகிறார்கள் அல்லது இவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம், படிக்கவில்லை, படிப்பதற்காக சென்றார்கள், எந்நேரமும் வீதியில் என்று அவர்களை பற்றிய ஒரு பிழையான அணுகுமுறை தான் சமூகத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஆனால் சமூக மாற்றம் என்று நாங்கள் பேசுகின்ற போது அந்த இடத்தை தவிர்த்து விட்டு நாங்கள் செல்ல முடியாது. இந்த மாணவர்கள் உண்மையிலேயே அவர்கள் பிழையான வழியில் செல்கிறார்களா அல்லது அவர்களுடைய அந்த கட்டமைக்கப்பட்ட சமூக கட்டமைப்புக்கு அவர்கள் சரியான பாதையில் வருகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதற்கான பதில் அவர்களோடு இருப்பவர் என்ற அடிப்படையில் நான் நினைக்கின்றேன். பல்கலைக்கழக மாணவர், பல்கலைக்கழகம் என்பது பாடசாலையை போலல்ல. பல்கலைக்கழகம் வரக்கூடியவர்கள் 18 வயதை தாண்டியவர்கள், அவர்களுக்கு சுதந்திரமாக செயற்பட முடியும். அங்கே பல்கலைக்கழகத்தில் வந்து ஏன் மாணவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகின்றது என்று யாராவது கேட்டால், என்றால் ஒரு கல்வி நிறுவனத்தில், உயர்கல்வி நிறுவனத்தில் வாதங்கள் பிரதிவாதங்கள் இருந்தால்தான் ஒரு புதிய ஒரு கருத்து உருவாகலாம். அதாவது பாடசாலையில் ஆசிரியர்கள் எவ்வாறு மாணவர்களை கட்டுப்படுத்துகின்றார்களோ அதே போன்று பல்கலைக்கழகத்தில் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்தினா அந்த மாணவர்களால் ஆசிரியர்களை விமர்சிக்க முடியாது, ஆசிரியர்களுக்கு எதிராக சில புது கருத்துக்களை கொண்டு வர முடியாது. எல்லா உலக நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களும் சில நேரங்களிலே ஒரு புதிய விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்பை முன்வைத்த ஒரு ஆசிரியருக்கு நேர் எதிர்மாற்றமான ஒரு கருத்தை தான் சில நேரங்களில் இன்னும் ஒருத்தரால் முன்வைக்கலாம். உதாரணமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெகல் என்று சொல்லக்கூடிய தத்துவவியலாளர். அவருக்கு நேர் எதிர்மாற்றமான கருத்தை முன்வைத்தார் அவருடைய மாணவன் கால் மார்க்ஸ். எனவே இலங்கையில் அப்படித்தான், இலங்கையில் கூட. எனவே பல்கலைக்கழகங்களுக்கு கல்வி சார்ந்த சுதந்திரம் தேவை. நாங்கள் சொல்கிறது அகடமிக் ஃப்ரீடம்னு சொல்கிறது. அந்த சுதந்திரம் இல்லாத இடத்தில் அது பல்கலைக்கழகமாக வர முடியாது. எனவே இந்த சுதந்திரத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னா, வெறுமனே வகுப்பறை சம்பந்தப்பட்ட சுதந்திரம் மாத்திரமல்ல, நாட்டில் சமூகத்தில் எங்கேயாவது ஒரு அநீதி நடக்கும் போது அதுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் மாணவர்களுக்கு தேவை. அதுதான் ஜனநாயகம். எனவே மாணவர்களுக்கான ஒரு நீண்ட கால ஒரு நிலையான ஒரு ஆளுமையை வழங்கக்கூடிய இடம்தான் பல்கலைக்கழகம். சில நேரங்கள் நாம் பார்க்கலாம், உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் வித்யா என்ற மாணவி அதாவது கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது பல்கலைக்கழக மாணவர்கள் குரல் கொடுத்தார்கள். அவர்கள் யாழ்ப்பாண மாணவி, அது தமிழ் மாணவி என்று கூட யாரும் பார்க்கவில்லை. எனவே எங்கெங்கு நாட்டில் இலவச கல்விக்கு மாற்றங்கள் வருகின்றதோ அல்லது சர்வதேச ரீதியான பிழையான ஒப்பந்தங்கள் செய்யப்படும் போது, எனவே பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு நீண்ட கால நிலையான அபிவிருத்தியை மையமாக கொண்டுதான் இந்த விடயங்களை செய்கின்றார்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் அரசியல் ரீதியான தவறான வழிகளையும் இட்டு செல்வார்கள். அதற்காக வேண்டி இது ஒட்டுமொத்தமாக
பிழை என்று கூற முடியாது. இந்த இலங்கையினுடைய அல்லது ஒரு நாட்டினுடைய அடுத்த கட்ட தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய கட்டத்தில் இருக்கின்றவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள். நீங்கள் சொல்வதை போன்று அவர்கள் ஒரு சமூக மாற்றத்துக்கான இயக்கம் அல்லது கருத்தியல் ரீதியான மோதலோடு அவர்கள் ஒரு முன்னேற்றகரமான பாதைக்கு செல்ல வேண்டும் என்ற போராட்டத்தில் இருப்பவர்கள். ஆனால் இங்கே இன்னும் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது மாணவர்கள் மத்தியில். அதிக அளவில் மாணவர்கள் இப்போது தற்கொலை செய்து கொள்கின்ற விடயம் அல்லது அவர்கள் அதிக அளவில் மன ரீதியாக பின்னடைகின்ற விடயம், அதாவது ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு சமூகத்தினுடைய விழிப்புக்காக போராடுகின்ற அதே மாணவர் குழுவில் தான் இப்படியான ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் பிழையான முடிவில் இருக்கின்ற நபர்களும் இருக்கிறார்கள். இது என்ன காரணம்? இப்போது இருக்கின்ற இந்த மாணவ சமூகம் இப்படியான ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயத்துக்கு செல்வதற்கு என்ன காரணம்? உண்மையிலே நமக்கு தெரியும், இப்போ ஆரம்ப கால 1970-80 காலப்பகுதியில் பாடசாலையில் இருந்து பல்கலைக்கழகம் வந்தவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு நிறைய அனுபவம் உள்ளவர்கள், சமூகத்தோடும் இயற்கையோடும் போராடி நல்ல அனுபவம் கொண்டவர்கள் தான் ஒரு இளைஞர் பருவத்தை அடைந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்தார்கள். ஆனால் இப்போது அதிகமாக பல்கலைக்கழகங்களுக்கு வரக்கூடியவர்கள் வெறுமனே 18 வயதை தாண்டினாலும் அந்த பூரணமான அனுபவம் அவர்கள் அடையவில்லை. அதாவது தனியார் வகுப்புகள், பெற்றோருடைய அடிப்படை பாதுகாப்பின் கீழே அல்லது தொழில்நுட்பத்தின் மீது, அதாவது ஸ்மார்ட் ஃபோன், அதாவது இந்த ஆன்லைன் எடுகேஷன், எனவே தான் இவர்கள் சில நேரங்களில் முதல் பல்கலைக்கழகம் வீட்டை விட்டு தூரமாக நிற்கின்றார்கள். எனவே சமூகத்தை பற்றி, மக்களை பற்றி, உறவுமுறைகளை பற்றி இவர்கள் பூரணமாக தெரிந்தவர்கள் அல்ல. இதுக்கு ஒரு வகையில் பல்கலைக்கழகம் அல்ல, பல்கலைக்கழகத்துக்கு முதலிருந்தே இவர்கள் இந்த முறையில் வளர்க்கப்படுவதில்லை. ஒரு வகையில் பெற்றோர்கள் கூட நினைக்கின்றார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தான் பட்ட கஷ்டங்கள் கொடுக்கக்கூடாது, அந்த குழந்தைகளுக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும். எனவே அதன் மூலமாக ஒரு மனிதனுடைய ஆளுமை விருத்தி அடைவதில்லை. ஒரு மனிதனுடைய ஆளுமைக்கு உண்மையிலே வசதிகளைப் போல பிரச்சனைகளும் இருக்கத்தான் வேண்டும். ஒரு மனிதன் பல வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் போது இக்கட்டான நிலையில் எவ்வாறு அவன் தன்னுடைய ஆளுமை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உதாரணம் எடுத்தீங்கன்னா, இந்த தற்போது ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை நமது நாட்டில் ஒரு வகையில் நமது நாட்டினுடைய இளைஞர்களுடைய ஆளுமையை பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு பரீட்சை போல அவர்களுடைய அவர்களுடைய தகமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு இடமாக இருந்தது. ஏன் இப்படியான ஒரு இக்கட்டான பொருளாதார சமூக பிரச்சனையின் போது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த நாட்டை விட்டு ஓடுவதா அல்லது இந்த நாட்டில் உள்ள வளங்களை கொண்டு எப்படியாவது முன்னேறுவதா? எனவே ஆளுமை இல்லாதவர்கள் தான் ஓடி போகின்றார்கள். ஆளுமை இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில். எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு திருப்ப நான் சொல்வதாக இருந்தால், பல்கலைக்கழகத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு முதல் போலல்ல அவர்களுக்கு மத்தியில் பல போட்டிகள் காணப்படும். நான் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றேன். ஒரு தனியான ஒரு ஆய்வு செய்த, அதாவது ஸ்ட்ரெஸ் அமங் அண்டர் கிராஜுவேட்ஸ் கேஸ் ஸ்டடி ஆஃப் கொலம்போ யூனிவர்சிட்டின்னு ஒரு ஆய்வு கட்டுரை கூட எழுதியிருக்கின்றேன். என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பிற்பட்ட படிப்பு தான், அதாவது மாணவர்களுடைய மனோ உளவியல் ரீதியான பிரச்சனைகள், அதாவது மனோ சமூக ரீதியான பிரச்சனைகள். இதில் முக்கியமான 4 விடயங்கள் இருக்கின்றது மாணவர்களுடைய மன உளவியல் ரீதியான தாக்கங்களுக்கு. ஒன்று என்னென்றால் அவர்களுடைய கல்வி ரீதியான மன அழுத்தங்கள், அதாவது போட்டி, அதாவது அதிகமான புள்ளிகளை பெற வேண்டும், ஒரு முதற்தர வகுப்பை பெற்றுக்கொண்டு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது அடுத்த பட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாக சேர வேண்டும். அதாவது ஒரு எளிமையான சாதாரணமான திருப்தி அடையக்கூடிய வாழ்க்கையை விட போட்டித்தன்மையான வாழ்க்கை, இது எங்கள் நாட்டுடைய கல்வியினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சனை. புலமை பரீட்சை, சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை, எனவே பல்கலைக்கழகம் ஒரு விதிவிலக்கல்ல. இரண்டாவது விடயம் என்னென்னா மாணவர்களுடைய தனிப்பட்ட தொடர்புகள். நீங்கள் பல்கலைக்கழகத்தை எடுத்து பார்க்கலாம், சுதந்திரம் கிடைத்ததுமே பல வகையான தொடர்புகள் வருகின்றது. அதாவது குறிப்பாக எடுத்தீங்கன்னா காதல் தொடர்பு முறைகள். அடுத்த முக்கியம்னா இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா இருக்கும். முந்தி நாங்கள் படிக்கும்போது நம்மளுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரும் உயர்தரத்தின் போது காதலிக்க தேவையில்லை, உங்களுக்கு பல்கலைக்கழகம் சென்று காதலிக்கலாம். எங்களுக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் பல்கலைக்கழகம் போய்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு 100 பேர் இருந்தால் 5 பேர் தான் பாய்ஸ். அனைத்து பீடங்கள்லையும் அதிகமாக கலை, முகாமைத்துவம், அதே போன்று நீதி சட்டத்துறைகள்லையும். அப்போ 195% பெண்கள். இது வேறொரு தனிப்பட்ட பிரச்சனை. எனவே இந்த பெண்கள் குழந்தைகளுக்கு எங்கே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகிறாங்க? அப்போ அவர்களுக்கு மத்தியிலே தேவையில்லாத தொடர்புகள் அல்லது தன்னிச்சையான பிரச்சனைகள், இதன் மூலமாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டு உளவியல் ரீதியான தாக்கங்கள் ஏற்படும். அடுத்த விடயம் என்னென்றால் பொருளாதார சிக்கல்கள்.
குறிப்பாக கொழும்பு ஜெயவர்ணபுர பல்கலைக்கழகங்களுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் போதுமான அளவு விடுதி வசதிகள் இல்லை, தங்குமிடம். இருந்தாலும் அவற்றினுடைய விலை அதிகம். அல்லது பல்கலைக்கழகம் வந்தால் வசதியான மாணவர்கள் இருப்பாங்க, அவர்கள் நல்ல முறையில் ஆடை அணிவாங்க, பாடசாலை போலலே இல்லை, நல்ல கணனி இயந்திரங்கள், கையடக்க தொலைபேசிகள், அதே போன்று வேறு வசதி வாய்ப்புகளை பார்த்தால் இவர்களுக்கு உளவியல் ரீதியான தாக்கம் வந்து இவர்கள் சில நேரங்களில் தகாத விஷயங்களை செய்வாங்க. இறுதியாக வந்து குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் அல்ல சில நேரங்களில் தமிழ் முஸ்லீம் மாணவர்களை பொறுத்தவரையில் மத ரீதியான தாக்கம், திருமணம் செய்து கொடுக்க பார்ப்பாங்க, செகண்ட் இயரில் ஃபஸ்ட் இயர்லேயே மேரி பண்ணி கொடுப்பாங்க. எனவே சமூகம் இவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினாலும் சமூகத்திலிருந்து ஒட்டுமொத்தமான இந்த தாக்கத்திலிருந்து இவர்களே விடுபடவில்லை. இந்த அனைத்தும் சேர்ந்து ஒரு மாணவனுக்கு பூரணமாக தெளிவாக தன்னை முற்றும் முழுதாக கல்வியில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. எனவே தான் அந்த மாணவன் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனைக்கு ஆளாகுவார். சில நேரங்களில் இதில் ஆசிரியர் பக்கத்திலே ஒரு குறை இருக்கின்றது. ஆசிரியர்கள் கூட மாணவர்களுடன் சில நேரம் நல்ல சிறப்பான முறையில் பழக மாட்டாங்க. ஒரு வேட்மையில் அவங்களுக்கும் அவர்களுடைய உலகத்தில் போட்டியாக இருப்பாங்க. எனவே சுருக்கமாக சொல்ல போனோம்னா பௌதீக ரீதியான தொடர்புகள் அதிகமாக இருந்தாலும் மனிதர்களுக்கு இடையிலான தொடர்புகள் படிப்படியாக முறிந்து கொண்டு போகின்றது. மனிதர்களுக்கு மத்தியிலே மாணவர்களுக்கு மத்தியிலே தனிமையாக வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதுதான் காரணம். மாணவர்கள் பற்றி பேசியிருந்த நாங்கள் இந்த மாணவர்களுடைய மன ரீதியான தாக்கம் அல்லது நீங்கள் சொன்ன போன்று தனிமைப்படுத்தப்படுகின்ற விதம் இதெல்லாம் பார்க்கின்ற போது இந்த நவீன தொழில்நுட்பத்தினுடைய வரவு அல்லது அதனுடைய தாக்கம் இங்கே முக்கியமாக இடம் பிடிப்பதாக ஒரு ஆய்வுகளோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களுடைய பாவனை கூட அவர்களை ஒரு தனித்தீவில் தங்க வைக்கின்ற நிலைமை கொண்டு வந்திருக்கிறது. நாங்கள் இந்த காலத்தில் பார்த்தால் சோஷியல் மீடியா ஊடாகத்தான் ஒரு அரசாங்கமே உருவாக்கப்பட்டது, அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி சமூகம் சார்ந்து செயற்படுகின்றவர்கள் தங்களுக்குள் தனிமைப்படுகின்றதுக்கு சோஷியல் மீடியா மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. இதனோட நன்மை தீமைகள் என்ன? உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் என்பது ஒரு T-56 ரக ஒரு துப்பாக்கி போல். அதாவது அது துப்பாக்கியால் கூட ஒரு அளவு ஆக்களை தான் கொலை செய்யலாம், கொஞ்சம் தான் பிளட் போடலாம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனால் வந்து அதை விட அதிகமான விஷயங்களை செய்யலாம். நல்லதும் இருக்குது. அது ஒரு வந்து என்ன சொல்கிறாங்க, தீய போல். இட்ஸ் லைக் அ ஃபயர், குட் சர்வன்ட் ஆஸ் வெல் ஆஸ் பேட் மாஸ்டர். ஒரு நமக்கு தேவையான விஷயத்தையும் அடைந்து கொள்ளலாம், மோசமான விடயத்தையும் அடைந்து கொள்ளலாம். ஆனால் என்ன பொறுத்தால் நான் நினைக்கிறேன், இது இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட் ஃபோனோடு சேர்ந்து வரக்கூடிய ஒன்று தான் செயற்கை அறிவு நுட்பம், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதோடு சேர்ந்து இன்றைக்கு பல வகையான விடயங்கள் எப்படி என்று சொன்னால் ChatGPT, Grammarly, இப்படி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கூட நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோம்டா, ஒரு கட்டுரையில் சொன்னோம்டா, அவர்களுக்கான ஒரு ஆய்வு கட்டுரையில் சொன்னால் கூட இவங்க என்ன செய்வாங்க, கூட எல்லாத்தையும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுவாங்க, ஆன்லைனில் உள்ள எல்லா விஷயத்தையும் எடுப்பாங்க. அப்போ அவங்களோட ஆங்கில அதாவது இலக்கண ரீதியான தவறுகளை கூட இந்த ஆன்லைனில் தான் திருத்துவாங்க. எனவே இந்த மாணவன் உண்மையாகவே திறமையாளியா அல்லது செயற்கையான ஒரு திறமையாளியான்னு எங்களுக்கு தெரியாது. எனவே உண்மையிலே இந்த தொழில்நுட்பம் என்பது ஒரு வகையில் மாணவர்களை தவறான வழியில் இட்டு செல்கின்றது. ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது வந்து அறிவும் நுட்பமும் தான். அந்த அறிவையும் நுட்பத்தையும் அதாவது மேம்படுத்துவதற்காக, அதாவது நான் சொல்கிறேன் பொலிஷ் பண்ணுறது, அந்த பொலிஷ் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு தொழில்நுட்பம் தேவை. உதாரணமாக எடுத்தீங்கன்னா ஒரு வைத்தியர் வந்து தொழில்நுட்ப ரீதியான தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டே ஒரு மனிதனுடைய நோயை கண்டுபிடித்து சிகிச்சை செய்வதாக இருந்தால் அது ஒரு வகையில் ஆபத்தானது. ஒரு கலைஞன், நான் சொல்கிறேன் வைரமுத்து, கங்கை அமரன் அல்லது இளையராஜா அல்லது AR ரஹ்மான், இவர்கள் வெறுமனே தொழில்நுட்பத்தின் மூலமான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை உருவாக்கவில்லை, அவருடைய அறிவு தான் அவர்களை உருவாக்கியது. அறிவை நல்ல முறையில் பயன்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிறார்கள். எனவே ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து நமக்கு கற்பித்த ஆசிரியர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவருக்கு பெரிய தொழில்நுட்பம் இருக்கல்ல, அவர்களுக்கு அதாவது கரும்பலகையும் சோக்கும் தான் காணப்பட்டது, அதை வச்சு பெரிய பெரிய வித்தையெல்லாம் உருவாக்கினாங்க. ஆனால் இன்று டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா, ஸ்மார்ட் ஃபோன், அடுத்தது ஸ்மார்ட் ஸ்க்ரீன், டிஜிட்டல் கிளாஸ் ரூம், இதை தான் பார்க்குறாங்க. எனவே ஆனால் இன்னும் நமக்கு தெரியும், நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவிலேயும் தான் அதிகமான கல்வி கற்றவர்கள், அதிகமான கல்விமான்கள், பேராசிரியர்கள், வைத்திய நிபுணர்கள், சட்டத்தரணிகள், கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் எல்லாரும் கிராமத்திலிருந்து வந்தவங்க, முற்ற கிராமங்களிலிருந்து வந்தவங்க.
அனுராதபுரம், பொலன்னறுவ, மொனராகலை, ஏன் இவர்கள் இயற்கையுடனும் சமூகத்துடனும் முடிந்த அளவு இடைவினை புரிந்தவர்கள், இயற்கையுடன் அதிகமான தொடர்பை கொண்டவர்கள், சமூகத்துடன் தொடர்பை கொண்டவர்கள். ஆனால் இன்று உள்ள இளைஞர்கள், குழந்தைகள் படிப்படியாக சமூகத்திலிருந்தும் இயற்கையிலிருந்தும் தூரப்படுத்தப்படுகின்றார்கள். சில வேளை இந்த பிள்ளைகளை இந்த கல்வி மாத்திரம்தான், அதாவது புத்தக படிப்பு, பரீட்சை நோக்கிய இந்த படிப்பு என்ற இந்த கல்வி சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் சில வேளை இதற்கு பிரச்சனையாக இருக்கலாமா? இப்படி தான் மேலைத்தேய நாடுகள்லேயும் இது இருக்கின்றது. ஆனாலும் இந்த அளவுக்கு இது ஒரு ஆபத்தான விடயமாக வருமானு நமக்கு பயமாக இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மூத்த தலைமுறை அவங்க ஒட்டுமொத்தமாக இயற்கையையும் சமூகத்தையும் நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. அதாவது சுருக்கமாக இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். உலகத்தில் உள்ள அறிவு 2 வகையானது. ஒன்று இயற்கை விஞ்ஞானம், அடுத்தது சமூக விஞ்ஞானம். இயற்கை விஞ்ஞானம் என்றால் பௌதீகவியல், ரசாயனவியல், உயிரியல் சுருக்கமாக. சமூக விஞ்ஞானம் என்றா சொன்னால் அரசியல், பொருளியல், கணக்கியல், சட்டம். இந்த ரெண்டும் எங்கே இருக்கிறதா? இயற்கை விஞ்ஞானம் இயற்கையில் தான் இருக்கின்றது. மனித உடம்பில் இல்லாத விஞ்ஞானம் மருத்துவ பீடத்தில் இருக்க முடியாது. சமூகத்தில் இல்லாத உளவியலோ, சமூகத்தில் இல்லாத அரசியலோ புத்தகத்தில் இருக்க முடியாது. எனவே இந்த இயற்கையான 2 இடங்களை நாம் பயன்படுத்தாமல் வெறுமனே செயற்கையான புத்தகத்தையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தினால் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதனால் தான் சொல்கிறேன், நம்மளுடைய சிரேஷ்ட தலைமுறையினர் அதிகமான விஷயங்களை கற்றுக்கொண்டது இயற்கையால், சமூகத்தால். உதாரணமாக ஒரு திருமண வீட்டு எடுத்தீங்கன்னா அந்த காலத்தில் அதே ஒரு ஆய்வு கலந்துரையாடல் போல் எல்லோரும் வருவாங்க, பேசுவாங்க, பதைப்பாங்க, பழகுவாங்க. தற்போது மாதிரி இல்லை. ஒரு கிழமையாக நிற்பாங்க வீட்டில். அப்போ ஒரு புது விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க. ஒரு விவசாயி நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு விவசாயி, ஒரு மீனவன், அவனுக்குள்ளே நிறைய அறிவு இருக்கும். ஆனால் அவனுக்கு படிப்பு இருக்காது. எனவே இப்போ கூட இந்த நாளில் கூட ஒரு வாதம் போகுது, பாராளுமன்றத்துக்கு வந்த அனைவருமே பட்டதாரிகள், படித்தவர்கள், வைத்தியர்கள், பேராசிரியர்கள். ஆனால் அதை நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பட்டங்களை பெற்ற படித்தவர்கள் மாத்திரம்தான் புத்திஜீவிகள்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் கமத்தொழிலை அல்லது விவசாயத்தை பற்றி ஒரு பட்டத்தை பெற்றவரை விட அதிகம் தெரிந்திருக்கலாம் ஒரு விவசாயி. எனவே தான் அனுபவம் மனிதனுக்கு முக்கியம். அதே நேரம் சாதாரண மக்களுடன் உள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய சில வகையான உறவு முறைகளும் முக்கியம். எனவே தான் நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டும், இந்த மனிதனுக்கு உண்மையிலே அறிவை வழங்கக்கூடிய உண்மையான அறிவு தளம் இயற்கையும் சமூகம். ஆனால் இந்த 2ஐயும் தடுக்கின்றது. எனவே எங்களுடைய மூத்த தலைமுறையினர் இந்த 2ஐயும் அனுபவித்தார்கள் முழுமையாக. நீங்கள் குறிப்பாக இயற்கையையும் சமூகத்தையும் அறவாசியும் அனுபவித்திருக்கின்றோம். ஒரு சில அளவு தொழில்நுட்பத்தையும் நமக்கு தெரியும். ஆனால் தற்போது உள்ள எதிர்கால பரம்பரைக்கு தொழில்நுட்பம் மட்டும்தான் வரப்போகுது. அவங்களுக்கு இயற்கை என்னென்னு தெரியாது. அவங்க இயற்கையை எப்படி பார்ப்பாங்கன்னா டெக்னாலஜியில் தான். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் ஒரு வயலை பார்ப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் ஒரு கடலை பார்ப்பாங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில கிராமப்புற திரைப்படங்கள் இந்தியாவில் அல்லது இலங்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகானதாக இருக்கும். இப்போ கரகாட்டக்காரன் படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராமராஜன். ஆனால் இப்போ அதே மாதிரி ஒரு செயற்கையான படத்தை காட்டுறாங்களே. இப்போ அவதாரன்ற ஒரு ஃபில்ம் இருக்குது, அவதாரன் முழுக்க சூப்பர்மேன் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் அப்படி சுகத்தில் நடந்து போகுமா? அதே மாதிரி ஒரு எந்திரியன் படத்தை உருவாக்குறாங்களே. அப்படி உண்மையில நடக்க முடியாது ஒரு மனிதனுக்கு. அப்படி என்றால் இந்த இப்போது இருக்கின்ற இந்த சமூக கட்டமைப்பு அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இளம் சமூகத்தினை ஒரு மாயான உலகத்துக்கு கொண்டு போகிறது. நான் நினைக்கின்றேன் தொழில்நுட்பம் தேவை. அதாவது எப்படி என்றால் ஒரு கப்பலுக்கு பயணம் செய்ய நீர் தேவை, இல்லாட்டி கப்பலுக்கு பயணம் செய்ய முடியாது. ஆனால் நீர் கப்பலுக்குள்ளே வந்தால் அப்படி இருக்கும், ரைட்? எனவே கப்பல் மூழ்கிவிடும். அதே போன்று தான் மேலைத்தேய நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா அறிவும் இருக்கின்றது, தொழில்நுட்பமும் இருக்கின்றது. ஆனால் நமது நாட்டை பொறுத்தல் நாங்கள் அறிவை உருவாக்காமல், புது அறிவை நிர்மாணிக்காமல், அதை தூக்கி எறிஞ்சு போட்டு தொழில்நுட்பத்துக்கு பின்னால் போகிறோம். இன்னும் ஒரு சுருக்கமாக சொல்ல, நாங்கள் அன்றைய காலத்தில் இருந்த நம்மளுடைய மூத்த மக்கள் இருந்த சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு காதல் உணர்வு வந்தால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதை சிந்தித்து நினச்சி உள்ளத்தில் அது ஆர்வத்தை உருவாக்கி கொண்டு ஒரு குதூகலத்துடன் ஒரு கவிதை எழுதுவாங்க, ஒரு கடிதத்தை எழுதுவாங்க, எத்தனை நாள் கஷ்டப்படுவாங்க, சில காதலை சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, மனசுக்கு உணர்வு வந்தோடனே ஃபோனில் மெசேஜை போடுவாங்க. அதுபோல் என்ன நடக்குதுன்னு தெரியாது. எனவே அதனுடைய விபரீதம் விளைவை நாங்கள்
அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இப்போது சில வேளை இது பல்கலைக்கழக மாணவர்கள் சந்திக்க செல்கின்ற போது அல்லது அவர்கள் சார்ந்த கருத்தாளர்களை நாங்கள் கருத்துக்களை உருவாக்கின்ற போது அவர்கள் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனம் பார்வை என்னவென்றால், இந்த நீங்கள் எல்லாம் இன்னும் ஓல்டு பேஷன்லேயே இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இன்னும் பின்தங்கி இருக்கிறது, நாங்கள் இப்போது நவீனத்துவம் அடைய வேண்டும், நவீனத்துவத்தை நாங்கள் செல்ல வேண்டும், எனவே இது இப்போது ஏற்றுக்கொள்ள முடியாது, மூட நம்பிக்கை என்றவாறான ஒரு விடயத்தை அவர்கள் மனதுக்குள் புகுத்தி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது நாங்கள் பேசுகின்ற போது ஆபத்தான பக்கத்துக்கு செல்கிறதோ என்று ஒன்று இருக்கிறது. மறுபுறம் அதே மாணவர்களை நீங்கள் சொல்வதை போன்று சமூக வலைத்தளம் ஒரு பக்கம் பிழையான பக்கத்துக்கு கொண்டு சென்றாலும் தங்களுக்கு இருக்கின்ற மன ஆதங்கத்தை அவர்கள் அதில் கொட்டுகிறார்கள், வெளிப்படுத்தி விடுகிறார்கள். அந்த வெளிப்படுத்தல் தான் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற மாற்றங்களும் காரணமாக இருக்கிறது. இது எப்படி அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் சலவை செய்யப்படுகிறார்களா, யாரினூடாகவோ அல்லது உண்மையிலேயே இந்த ஜெனரேஷன் அப்படியான ஒரு மாற்றத்துக்கு இயற்கையாகவே உள்ளாகிறதா? இப்போ உதாரணம் எடுத்திங்கன்னா, மனித சமூகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு நோக்கம்தான் அவன் திருப்திகரமாக சந்தோஷமாக வாழ வேண்டும். மனிதன் அதுக்கு தான் உலகத்தில் நாங்கள் எங்களுடைய மத அடிப்படையில் விடயங்கள் எல்லாம் பொதுவாக எடுத்திங்கன்னா, மனிதன் திருப்தியாக இருக்கணும். அவன் வைத்தியராக இருந்தாலும் சரி, அவன் கூலி வேலை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஒரு திருப்தி அடையாத பேராசிரியரை விட திருப்தி அடைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் நமக்கு முக்கியம். இன்றைக்கு அப்படி தான், மனிதனுக்கு திருப்தி இல்லை. திருப்தி இல்லாத காரணத்தால் தான் இன்றைக்கு பல வகையான பிரச்சனைகள் இருக்கின்றது. உதாரணமாக எடுத்திங்கன்னா, நமது வாழ்க்கையில் தேவையும் இருக்கும், ஆசையும் இருக்கும். சாப்பிட்றது தேவை, ஆனால் நாங்கள் மெக்டொனால்டில் போய்ட்டு அல்லது கேஎஃப்சியில் போய்ட்டு சாப்பிட்றது எங்களுடைய ஆசை. அப்போ ஆசையும் தேவைக்கும் இடையில் பெரிய ஒரு போட்டி இருக்கும். அப்போ இன்றைக்கு தொழில்நுட்பம் என்னென்னா, தேவையை விட ஆசைகளை நமக்கு மத்தியில் உருவாக்குகின்றது. அந்த ஆசையை தேவையாக்கிவிட்டது சில நேரங்கள். ஆனால் அந்த 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 வகையான தேவை அடைய முடியாது. இப்போ நமக்கு காதல் உணர்வு வரணும், திருமணம் செய்யணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும், மற்றவங்களோட சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அதை செயற்கையான முறையில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்டா, இப்போ தற்போது உள்ள திரைப்படங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உதாரணம் 1980 90 திரைப்படங்களில் சண்டை காட்சிகள் இருக்கும், ஆனால் அது சும்மா ஒரு வகையான இயற்கையான சண்டை காட்சி தான். ஆனால் இப்போ அப்படி எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு நாங்கள் சொல்லக்கூடாது பேர் தனுஷன்னு சொல்லுவோமே, அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான், சராசரி மனுஷன். ஆனால் அவர் ஒருத்தரை அடிக்கிறாங்க, ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் போய் விழுறாரு. இது நடக்க இயலாதே. இப்படி வானத்திலெல்லாம் சண்டை போடுவாங்க. எனவே செயற்கையான தொழில்நுட்பம் ஒரு தவறான ஒரு உண்மையை ஏற்படுது. இது நான் சொல்ல அதியதார்த்தம் உண்டு. அதாவது உண்மையை போல உண்மையல்லாத, உண்மையை விட உண்மை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புது வகையான விடயம். இது ஒரு பயங்கரமான ஒரு விடயம். எனவே இதனால் சமூகம் தவறான முறையில் வழிநடத்தப்படுகின்றது. எனவே நாங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்து பார்க்கலாம், ஒரு பாடகனை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் போட்டிகள், அடுத்தது இந்த மெகா பாடல் போட்டிகள், இப்படி இது எப்படி என்றால் அவங்களுக்கு ஓட் பண்ணி அந்த பேனலில் உள்ளவங்களுக்கு காசு கொடுத்து அந்த போட்டியில் ஈடுபடக்கூடிய ஆக்களை விட குதூகலமாக அடிப்பாடி கூத்தடிக்கக்கூடியவர்கள் யார்? ஜட்ஜஸ். அப்போ இதெல்லாம் ஒரு வகையில் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது, ஒரு செயற்கையான ஒரு விடயம். ஆனால் இதை விட இயற்கையான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. முதல்ல அப்படி இல்லை. இப்போ முதல்ல காலங்கள் எல்லாம் ஒருத்தர் பாட்டு பாடுறதா இருந்தால் பாடல்கள், இசைக்கருவிகள் எல்லாம் ஒரே சந்தர்ப்பத்தில் தான் பதிவு செய்யப்படுகின்றது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. குரல் ஒரு முறையில், இசை ஒரு முறையில், மற்ற விஷயங்கள் ஒரு முறையில். அவனுக்கு இயற்கையான அதாவது உணர்வை உருவாக்கக்கூடிய வகையிலான தயாரிப்புகள் இல்லை. இயற்கையான அதாவது என்ன சொல்கிறது, அந்த டேலண்ட் இல்லாவிட்டாலும் அவனை ஒரு கலைஞனாக மாற்றி விடுவாங்க. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தொழில்நுட்பம் ஒரு தவறான ஒரு யதார்த்தத்தை உருவாக்குகின்றதா? அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்டிஃபிஷியல் தான். உதாரணமாக காதல் தொடர்பு, பாலியல் உறவு முறைகள், அதே போன்று மனிதருக்கு இடையிலான வரக்கூடிய வேணிய விடயங்கள். இப்போ நீங்கள் உதாரணம் எடுத்து பார்த்தீங்க, ஃப்ரீ ஃபயர் ஒரு சொல்லக்கூடிய ஒரு கேம் இருக்கின்றது. ஆமாம், அது பயங்கரமான ஒரு விஷயம். இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகளோட வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கின்றது. அதாவது அவர்களை தெரியாமவே அவர்கள் அந்த போதைப் பொருளை போல இந்த விளையாட்டுகளுக்கு அடிமையாகின்றார்கள். இது ஒரு பயங்கரமான விஷயம். எத்தனையோ குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இது சில நேரம் சிலர் என்னென்னா, மாணவர்கள் இன்றைக்கு வீட்டுகளில்
சாப்பிடக்கூட வரமாட்டாள். சாப்பாட்டு டேபிளில் சாப்பிடும்போது கூட ஃபோனை பார்த்துருப்பாங்க. ஒரு நாள் ஒரு சில வீடுகளில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு அம்மா கிச்சனில் இருந்து மகனுக்கு கோல் போடணும், சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரே வீட்டுக்குள்ளே. அப்போ எந்த அளவு தொழில்நுட்பம் மக்களுடைய உறவை துண்டித்து விட்டது. அதாவது தொழில்நுட்பத்தால் வந்து நாங்கள் செயற்கையாக நெருங்கியிருக்கிறது போல இருக்கும், ஆனால் அது உண்மையான தொடர்பு அல்ல. அது வந்து எங்களை படிப்படியாக துண்டித்து விடும். எனவே தான் நான் நினைக்கின்றேன் தொழில்நுட்பம் நமக்கு தேவை. ஆனால் மனித உறவை பொறுத்தவரையில், மறுதலுக்கு இடையில் உள்ள சந்தோஷத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பல்கலைக்கழகங்களில் முந்தி காலங்களில், பேராதனை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் காதலர்கள் இருப்பாங்க. அவர்கள் உட்காருவதற்கு தேவையான பெஞ்ச் இருக்காது, அதுக்கு போட்டி இருக்கும். ஆனால் இப்போ பெஞ்ச் இருக்கும், காதலர்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடம் வேறு. இருந்தாலும் காதலர் 2 பேரும் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் தனித்தனியாக சேட் பண்ணிருப்பாங்க. நான் ஒரு முறை கண்டிருக்கேன். நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து குளியாப்பிட்டி இருந்து கொழும்புக்கு வரும்போது எனக்கு பக்கத்தில் ஒரு கேர்ள் வந்தால், ஒரு 18-20 வயசு இருக்கும். அவள் வந்து ஒரு 2 மணித்தியாலம் அடுத்த சீட்டில் உட்காந்துட்டு வந்தா. அந்த பஸ் 2 மணித்தியாலம் வரும் வரைக்கும் அவள் யாரோடையும் பேசுகிறதும் இல்லை. கண்டக்டர் டிக்கெட்டை வாங்கினா மற்ற முழு நேரம் அவள் தனியாக அந்த ஃபோனோட சிரிக்கிறது, ஃபோனோட உரையாடுறது, ஏதோ மெசேஜ் பண்ணுறது. நாங்கள் முதல்ல அப்படி இல்லை, பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசுவோம். ஐயா நீங்கள் எங்கே, மாமா நீங்கள் எங்கே போகிறீங்க, இந்த ஜன்னலை கூட திறந்து பார்ப்போம், விண்டோஸை திறந்து பார்ப்போம், என்ன இருக்கிறது வெளியில், மழை பெய்யுதா, இயற்கை பார்க்குறது. பஸ்ஸுக்கு வெளியில் இயற்கை இருக்கும், பஸ்ஸுக்குள்ளே சமூகம் இருக்கும். இதுதான் நம்ம பற்றுக்கொண்ட விஷயம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாம் ஃபோனில். வீட்லேயும் அப்படி தான், திருமண வீட்லேயும் அப்படி தான். அப்போ அந்த அளவுக்கு போகும்போது இதனுடைய பக்க விளைவு தான் இன்றைக்கி பார்த்துருக்கீங்கன்னா இலங்கையில் தற்கொலை வீதங்கள், தற்கொலை முயற்சிகள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. பல்கலைக்கழகங்கள்லேயும் அதிகம். பேராதனை பல்கலைக்கழகத்தில் சென்ற வருடம் மாத்திரம் கிட்டத்தட்ட 7-8 பேர் தற்கொலை செய்து கொண்டாங்க. இலங்கையில் வந்து கடந்த 40-50 வருட காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. இலங்கையில் வந்து யுத்தத்தால் மரணிக்கப்பட்ட மக்களை விட தற்கொலையால் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஒவ்வொரு வருடமும் 1 லட்சம் பேருக்கு 15க்கும் 20க்கும் மேற்பட்டவங்க தற்கொலை செய்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 5000 பேர் ஒரு வருடம். அப்போ இது வந்து ஒரு பயங்கரமான நிலைமை. இதுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் மக்கள் மத்தியில் உள்ள இந்த சுமூகமான, அன்பான, பாசமான இந்த உறவு முறைகள் முறிக்கப்பட்டதா காரணம்னு நான் நினைக்கின்றேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் தொழில்நுட்பம். இந்த தொலைபேசிகள். தொழில்நுட்பம் பற்றி நீங்கள் சொல்கின்ற போது இந்த சமூக வலைத்தளம் பற்றி பேசினோம். ஒரு பக்கம் நீங்கள் சொல்கின்றது போது சமூக வலைத்தளம் அவர்களை தனிமைப்படுத்தி விட்டது, அவர்களை கோழைகளாக்கி விட்டது என்று கூட சொல்லலாம். ஆனால் இப்போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஒரு தனி கட்சி 3-2 பெரும்பான்மையோடு வெற்றி பெறுகிறது. 3 வீதமான வாக்குகளை கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் ஜனாதிபதியாக வருகிறார். இப்போது புதிய முகங்களை கொண்ட ஒரு அமைச்சரை உருவாகிறது, பழையவர்கள் வீட்டுக்கு. இதையெல்லாம் சாத்தியப்பட்டது இந்த சமூக வலைத்தளம் அல்லது இந்த மாணவர்களுடைய அந்த அவர்களுடைய தெளிவுதான் என்பதில் மறக்க முடியாத உண்மை இருக்கிறது. இந்த சமூக வலைத்தள பாவனையினூடாக அவர்கள் ஒருபுறம் கீழ்த்தள்ளப்படுவதாக சொல்லப்பட்டாலும் சமூகம் சார்ந்து அவர்கள் சரியாக சிந்திக்கிறார்கள் தானே? உண்மையிலே சமூக வலைத்தளங்கள் மூலமாக அல்லது சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய மூலமாக இவர்கள் சில விஷயங்களை செய்தாலும் அவற்றை செய்வதற்கான சமூக ரீதியான அறிவு, சமூக ரீதியான கூட்டு பொறுப்புணர்ச்சி அங்கிருந்து வருகின்றது. இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கலாம், உதாரணமாக ஒரு பிரதேசத்தில் ஒரு வீதி விபத்து ஏற்பட்டால் அந்த வாகனத்தின் சாரதி தவறான முறையில் யாரையாவது மோத வைத்து அவனை மரணிக்க செய்தால் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. திடீரென்று ஒன்று கூடி அந்த மனிதனை எடுத்துகிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, சாரதியை தாக்குவாங்க, சில நேரம் வாகனத்தை எரிப்பாங்க. அதுதான் ஒரு உண்மையான ஒரு சனம் ரீதியான ஒரு நடவடிக்கை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோமே, எங்கள் நாட்டில் ஒரு காடு அழிக்கப்படுகின்றது. நமது நாட்டில் கடந்த 40 வருடங்களில் 7500 யானைகள் கொல்லப்பட்டிருக்கு. சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒரு யானை எவ்வளோ பொறுமதின்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் கலந்துடுறாங்க, போஸ்ட் போடுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்கு யாராவது வர சொன்னால் வரமாட்டாங்க. அப்போ அது ஒரு செயற்கையான ஒரு யதார்த்தத்தை போல. அந்த அரசியல் விஷயத்தில் என்ன செய்கிறதுன்றா, மக்களுக்கு ஏற்பட்ட விரக்தி, மக்களுக்கு ஏற்பட்ட சமூக பிரச்சினை, பொருளாதார பிரச்சினை, கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் நடந்து கொண்ட முறை, அவர்களுடைய மோசடி, லஞ்சம்,
இந்த காரணம் இந்த இந்த விடயங்களை மக்கள் அறிந்ததால் தான் அதுக்கு ஒரு உதவியாகத்தான் சமூக வலைத்தளங்கள் இருந்தது. அதெல்லாமல் சமூக வலைத்தளங்கள் இருந்தால் மாத்திரம் ஒரு நாட்டை புதுசாக உருவாக்கவோ ஒரு ஆட்சியை கவிழ்க்கவோ முடியாது. அப்படி இருந்திருந்தால் ஒரு கருத்தியலை உருவாக்க முடியுமல்ல. அவர்கள் சமூகத்தில் பேசப்படாத சில மறைக்கப்பட்ட விடயங்களை ஒரு கருத்தியல் ஊடாக அவர்கள் அங்கே உருவாக்குறார்கள் தானே. உருவாக்க முடியும். ஆனால் அது உருவாக்குறதுக்கும் ஒரு தளம் தேவை. உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகமான நாடுகளில் சமூக புரட்சிகள் சமூக மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான குழுவினர் தான் இந்த உயர்குலம் சாராத சமூகம். அதாவது நான் சொல்கிறது சபோல்டன்னு சொல்கிறது. அதாவது விவசாயிகள், மீனவர்கள், அதே நேரம் பாட்டாளி வர்க்கம். இப்போ சீனாவினுடைய பிரேசில், அல்ஜீரியா, இந்தியாவில் போல நாடுகளில் கூட அதாவது சில நேரங்களில் புறக்கணிக்கப்பட்ட சமூகம், அதாவது மரபு குழுக்கள், தலித்துன்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள், கீழ் ஜாதி மக்கள். அப்போ இவர்கள் சமூக தளங்களை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூகத்தை மாற்றவில்லை. மாவோசேத்துன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான். எனவே தான் சமூக ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்த சமூக தளங்கள் தேவை. ஆனால் அது மாத்திரம்தான் நமக்கு இருக்குது. உதாரணம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஈஸ்ட் அட்டாக்கு பின்னால், அதாவது உயிர்த்த ஞாயிற்று பிரச்சனைக்கு பின்னால் சிங்கள முஸ்லீம் மக்களுக்கு மத்தியில் ஒரு கடும் பிரச்சனை ஏற்பட்டது. அதுக்கு காரணமே சமூக தலையங்கள் தான். இல்லாத பிரச்சனைகள், இல்லாத ஒரு மனோநிலையை உருவாக்கி மக்கள் மத்தியில் விரக்தி ஏற்படுத்தி இனவாதத்தை ஏற்படுத்தி, அப்போ நமக்கு தெரியும் இன்றும் சில இந்த சமூகங்களுக்கு மத்தியில் அந்த கசப்பான உணர்வு காணப்படுகின்றது மனதுக்குள்ள. அந்த வழக்கு முடிவடைந்தாலும் வைத்தியர் ஷாஃபியுடைய பிரச்சனை நிறைவடைந்தாலும் அந்த 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 1000 வருட கால உறவு ஏற்படுத்த முடியாது. ஒரு சின்ன விரிசல் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. தற்போது வடக்கில் ஒரு தமிழ் மனிதன் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் அதை கூட போடுவாங்க. ஒரு நொடியில் இந்த பிரச்சனை உருவாகும். எனவே தான் சமூக மாற்றத்துக்கும் இது பயன்படுத்தலாம், அதே போன்று சமூக அழிவுக்கும் பயன்படுத்தலாம். மக்கள் மத்தியில் விரிசலை ஏற்படுத்துகின்ற சில திட்டமிட்ட செயற்பாடுகள் சமூகத்தில் அண்மை காலமாக இடம்பெற்றது. அது எல்லோருக்கும் தெரியுமோ. ஷாஃபியினுடைய விவகாரமாக இருக்கலாம், அல்லது வந்தக்கொத்து என்ற விவகாரமாக இருக்கலாம், அல்லது ஈஸ்டர் தாக்குதலாக இருக்கலாம், அதனோடு தொடர்புடைய ஏனைய சம்பவங்களாக இருக்கலாம். இவையெல்லாம் ஒரு சமூக மத்தியில் ஒரு விரிசலை உருவாக்குகின்ற அரசியல் நோக்கத்துக்கான விடயங்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த சமூக வலைத்தளம் அதுக்காக பயன்பட்டது, அதுவும் ஒரு பக்கம் இருக்கிறது. இப்போது இந்த காலப்பகுதியில் மக்கள் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்கள். நீங்கள் பார்த்தால் இந்த முறை வாக்களிப்பில் கூட மக்கள் தங்களுடைய ஒற்றுமையை காண்பித்திருக்கிறார்கள். நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ரத்தினபுரி மாவட்டத்தில் ஒரு தமிழர் ஒருவர் பார்லிமெண்ட்டுக்கு முதல் முறையாக வருகிறார். இதே மாத்தறை மாவட்டத்துக்கு எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு சிங்களவர் வருகிறார், தமிழர் ஒருத்தர் வருகிறார், முஸ்லீம் ஒருத்தர் வருகிறார். ஆனால் அங்கே தமிழர்களும் முஸ்லீம்களும் பெரும்பான்மையாக இல்லை. ஆனால் சிங்கள மக்கள் வாக்களித்து அனுப்புகிறார்கள். வடக்கை எடுத்துக்கொண்டால் ஒரு தேசிய கட்சி முதல் முறையாக எந்த ஒத்துழைப்பும் இல்லாமல் வெற்றி பெறுகிறது. ஒரு சிங்கள தலைவரை யாழ்ப்பாணம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே இப்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த இன ஐக்கிய ரீதியான சமூக மாற்றத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இது சாதகமான ஒன்றாக இருக்கவே முடியாது என்ற ஒரு கூற்று, ஆனால் சாதகமாக இருக்கிறது. நமக்கு தெரியும், இந்த சமூகவியலில் பொதுவாக உரையாடப்படுகின்ற ஒரு சொல் தான் இந்த கட்டமைப்புவாதம்னு சொல்லி. கட்டமைப்புவாதம் என்றால் ஒரு மனிதனுடைய சிந்தனை, அவனுடைய நடத்தை எவ்வாறு மறைமுகமான சில கருத்தியல்வாதங்கள் அவற்றை தீர்மானிக்கும். அதாவது மறைமுகமான கருத்தியல்வாதங்கள் ஒரு மனிதனுடைய சிந்தனை நடத்தையை தீர்மானிப்பதாக இருந்தால் அதை நாங்கள் கட்டமைப்புவாதம்னு சொல்கிறோம். அதாவது உதாரணமாக எடுத்தீங்கன்னா நமது நாட்டு அரசியலை நீங்கள் எடுத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னால் பண்டாரநாயக்க, டிஎஸ் சேனாநாயக்க, அது பிறகு ஜேஆர், பிரேமதாச, சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ச வரைக்கும் அரசியலுக்கு பின்னால் செயற்பட்ட அரசியல் அல்லாத சில காரணிகள் இருந்திருக்கின்றது. ஒரு முக்கியமான காரணி தான் ஜாதி முறை. சிங்கள சமூகத்திலும் இன்றும் கூட ஒரு சில தேர்தல் தொகுதிகளுக்கு சில தலைவர்களை நியமிக்கும் போது அவங்க ஜாதியை கவனிப்பாங்க. மொரட்டுவை தேர்தல் தொகுதி அல்லது முல்கிரிகல தேர்தல் தொகுதி, வெண்ணப்போ தேர்தல் தொகுதி, அதே போன்று தான் யாழ்ப்பாணத்திலையும் அது இருக்கின்றது. எனவே முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரதேசவாதங்கள் இருக்கின்றது. பின்னால் என்ன வந்துச்சுன்றா மதம், சமயம் இப்படி வந்துச்சு. அதுக்கு பின்னால் இலங்கையில் கடந்த 20-30 வருட கால பகுதியில் அரசியலில் முக்கியமாக செல்வாக்கு செலுத்தியதான் தேசியவாதம் அல்லதே போன்று இனவாதம் சொல்லலாம். இனவாதம் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது. அதாவது யுத்தம் என்பது ஒரு இனவாத ரீதியான ஒரு அரசியல் விஞ்ஞாபனமாக பயன்படுத்தப்பட்டாங்க. அதாவது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அவங்க அதைத்தான் பயன்படுத்தினார்கள். எனவே
அதே போன்று இன்னும் சில கட்சிகள் என்னென்னா சமாதானம், நல்லொற்றுமை அப்படி பயன்படுத்தின. எனவே எங்களுக்கு தெரிந்த வகையில் கடந்த 73 வருடகால பகுதியில் இனவாதம் குறைவாக பேசப்பட்டு இனவாதத்தை மையமாக கொள்ளாது முன்வைக்கப்பட்ட ஒரு அரசியல் செயல்முறை இந்த வருடம் தான் நாங்கள் பார்த்தோம். அதாவது அன்ருகுமார் அவர்களுடைய அரசியலில் அவர்கள் இனவாதத்தை எந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்தவில்லை. நான் நினைக்கிறேன் அவருடைய ஜனாதிபதி தேர்தலில் கூட இனவாதம் இல்லாத ஒரு அரசியல் செயல்முறையை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் ஒரு சில கட்சிகள் அதை தெற்கில் செய்தார்கள். ஆனால் இந்த அரசியல் சந்தர்ப்பத்திலையும் போது ஒரு இலங்கை நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அதாவது முழு இலங்கையிலேயுமே 159 ஆசனங்களை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை. இலங்கை வரலாற்றிலே ஜே.ஆர். ஜெயவர்தனுக்கு கூட இது பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது. அதாவது நாங்கள் சொல்ல ஒற்றை அடிப்படையில் நீங்கள் அதாவது எளிய அதாவது பெரும்பான்மை முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீதாசார பிரதிநிதித்துவப்படி தான் அவருக்கு 159 வருகின்றது. எளிய அது சிம்பிள் மெஜாரிட்டி முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி ஒன்றே இருந்திருக்காது. அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் சொன்னது போல் மாத்தறை மாவட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் 5% கூட சிறுபான்மை மக்கள் இல்லை. முஸ்லீம்கள் 4%, 0.0 ஓரளவு தான் ஒரு சில தெனியாய போன்ற பிரதேசங்களில் தமிழர் இருக்கின்றார்கள். அவங்க ஒரு தமிழர் வருகின்றார். கம்பா மாவட்டத்தில் கூட ஒரு முஸ்லீம் ஒருத்தர் தெரிவு செய்யப்படுகின்றார். எனவே மக்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுகின்றது. நாங்கள் இதுவரை காலங்களும் பின்பற்றி கொண்டிருந்த கட்சிகள் நமக்கு எந்த வகையிலையும் ஒரு நன்மை ஏற்படுத்தாது. உதாரணமாக எடுத்தீங்கன்னா டிஎன்ஏ, முஸ்லீம் காங்கிரஸ், அதே போன்று இங்கே சிஹல உரிமை, இந்த மூன்றும் ஒரு வகையில் மக்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் இனவாதத்தை பயன்படுத்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் நன்மை அடைந்தார்கள். நமக்கு வெளிப்படையாக சொல்லலாம், பொறுப்போடு செல்கின்றேன், சில தலைவர்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பல பொருளாதார ரீதியான அரசியல் ரீதியான நன்மை அடைந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பகுப்பாய்வு செய்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அவர்கள் அரசியலுக்கு வந்த முறை, இன்று இருக்கக்கூடிய முறை, அவர்களுடைய குடும்பங்கள், குழந்தைகள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை பற்றி அனைவரும் நல்லா தெரிந்த விடயம். இது மக்களுக்கு தெரியும். மக்களின் வாக்குகளை அவர்கள் ஒரு முதலீடாக பயன்படுத்தினால். எனவே இனவாதம் என்பது அரசியல் ரீதியான ஒரு முதலீடு. அது எல்லா கட்சிகளும் செய்யுது. ஆனால் இந்த முறை நமக்கு தெரியும், வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் நான் நினைக்கிறேன் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மிக இன்னும் சில சந்தர்ப்பங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். சுமந்திரன் தோல்வி அடைந்தார்கள். ரைட். இலங்கையில் எத்தனையோ முக்கியமான மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கிறது. மலையக கட்சிகளையும் தங்களுடைய ஆட்சி பீடமாக வைத்திருந்த, அதிகார கோட்டையாக வைத்திருந்தன தகர்க்கப்பட்டு இந்த முறை நுவரெலியா மாவட்டம் தேசிய கட்சி ஒன்றின் கையில் இருக்கிறது. குறிப்பாக இலங்கை தெற்கிலே அப்படித்தான். அதாவது சம்பிகரான ஒரு எந்த சந்தர்ப்பத்திலும் பௌத்த சமயத்தை பற்றி மையமாக கொண்டு அரசியலை செய்தவர் விமல் வீரவன்ச, கம்மம்பில, இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தூக்கி எறியப்பட்டது. யார்? இந்த சிங்கள சமூகம். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தணும். அப்போ வடக்கில் யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் செய்தது போலவே, கிழக்கில் செய்தது போலவே, மலையகத்தில் செய்தது போலவே கம்பஹா கொழும்புலையும் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இவ்வளவு சிங்கள பௌத்த நடுத்தர வகுப்பினர்கள் உள்ள கம்பஹா கொழும்பு மாவட்டத்தில் இவர்கள் யாருக்கும் இடமளிக்கவில்லை. எனவே இது இலங்கையில் நாம் உயிருடன் இருக்கக்கூடிய காலத்தில் நான் கண்ட ஒரு நல்ல ஒரு நேர்கணிய ரீதியான ஒரு மாற்றம். இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இந்த 2 தேர்தலை நான் கண்டிருக்கிறேன். 2004ஆம் ஆண்டு வடமேல் மாகாண சபை தேர்தல். அது நினைக்கும் போது கூட மேல் புல்லரிக்கும். கொலை, அச்சுறுத்தல், தேவையில்லாத பிரச்சாரம், வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய்த்து அதிகாரிகளை பயன்காட்டுதல், கள்ள ஓட் போடுறது, அடி எல்லாம் நடக்கிறது. ஆனால் இப்போ ஒரு தேர்தல்னு கூட சொல்ல முடியாது. ஒரு ஐரோப்பிய நாட்டை போல எங்களுடைய நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை அது. அதாவது பெரிய ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு வழிமுறையை அழகாக மக்கள் கையாண்ட ஒரு தேர்தல் என்று சொல்லப்படும். ஒரு பட்டாசு கூட சத்தத்தை கூட நாங்கள் காணலை. எனவே இதை பார்த்துருக்காங்க மேலத்தைய நாடுகள், சுற்றுலாத்துறையில் உள்ள இருக்கக்கூடியவர்கள். எனவே ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு பெரிய மாற்றம் இது. சிவில் சமூகத்துக்கும் இந்த நாட்டினுடைய அதிகாரிகளுக்கும் செய்த ஒரு பெரிய ஒரு மாற்றம். எனவே நான் நினைக்கின்றேன், ஒரு உயர்ந்த ஜனநாயக சமூக மட்டமுள்ள நாடுகளில் உள்ள ஒரு சில பண்புகள் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அரசியல்லையும் தான், சிவில் சமூகத்திலையும் தான். எனவே இதை நாங்கள் ஒரு வகையில்
சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கின்றேன். அடுத்து நீங்கள் சொன்னது இந்த உயர்குலம் தாழ்குலம் அல்லது உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் தாழ்குலத்தில் இருப்பவர்கள் என்றெல்லாம் சமூக மட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள், அதாவது தமிழ் சிங்கள முஸ்லீம் என்பதை தாண்டி அந்தந்த இனப்பிரிவுக்குள்ளும் இருக்கின்ற பல பிரிவுகள் இருந்தது. அது கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்போது நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு அடிப்படையான சாதாரண கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞன். அவர் இப்போது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார். பிரதமர் அவர் சற்று கொஞ்சம் படித்த சமூகம், ஒரு நடுத்தர சமூகத்திலிருந்து வந்தவர். இவை இரண்டும் ஒன்றாக இணைந்து இன்று நாட்டு மக்களை கவர்ந்திருக்கிறது. அது எப்படி அந்த மேஜிக் நடந்தது? அதற்கான சாத்தியம் எப்படி கிடைத்தது இலங்கைக்கு? திடீர்னு எப்படி கிடைத்தது? உண்மையிலே இலங்கை கடந்த பிரேமதாசவை தவிர மற்ற அனைவருமே உயர்குலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் வசதி உள்ள, ஆங்கிலம் பேசக்கூடிய, ஆங்கிலத்தில் நிலைத்து சிங்களத்தில் பேசக்கூடிய, அல்லது முஸ்லீம் தலைவர்களும் அப்படித்தான், தமிழ் தலைவர் தான். சில முஸ்லீம் தலைவர்களுக்கும் சில தமிழ் தலைவர்களுக்கும் கூட தமிழ் பேச இயலாது, சிங்கள தலைவர்களுக்கு சிங்களம் பேச இயலாது. ஏன்னா அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜில் படித்து வந்து அதிகமான சொத்துரிமை உள்ள பெரிய பெரிய உயர்குலத்தை சேர்ந்தவர்கள். உயர்குலம் சாராத மட்டத்தில் ஜனாதிபதியாகி ஒரே ஒருத்தர் தான், அது ரணசிங்க பிரேமதாஸ். அதுக்கு பின்னால் நமக்கு தெரியும், கடந்த காலங்களிலேயும் ரணில் விக்ரமசிங்கனுடைய காலத்தில் உள்ள ஆட்சியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொழும்பு நகரத்தை சேர்ந்த பாடசாலைகள் உயர்ந்த சொத்துக்களை பெற்றுக்கொண்டவர்கள். எனவே ஒரு வகுப்பினர் தான் ஒரு இதை நாங்கள் சொல்கிறோம் உயர்குலாவாதம், எலிட்டிசம், உயர்குலாவாதம் தான் நாட்டை ஆட்சி செய்தார்கள். எனவே நாங்கள் கடந்த கால ஜனாதிபதி தேர்தலில் கூட நாங்கள் சொன்னது என்னென்னா, தமுத்தேகம மத்திய கல்லூரிக்கும் கொழும்பு ரோயல் கல்லூரிக்கும் இடையிலான போட்டி. தமுத்தேகம மத்திய கல்லூரி என்றால் எப்படி இருந்துன்னு நினச்சிருக்கலாம். எனவே இது ஒரு வகையில் சாதாரண மக்களுக்கு ஒரு 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 ஊக்குவிப்பை வழங்கியது. அதாவது நான் சொன்னது அந்த சபோல்டன் சாதாரண மக்கள், முச்சக்கர வண்டி செலுத்தக்கூடியவர்கள் 10 லட்சம் பேர் இருக்காங்க நம்ம நாட்டில், விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள். அதே நேரத்தில் ஜேவிபி வந்து தன்னுடைய அதிகாரத்தை ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு முறையில் ஒரு மாற்றத்துக்கு வருகின்றார். அதாவது நாங்கள் சொல்கிறோம் என்பிபி என்ற தமிழில் சொல்கிறது தேசிய மக்கள் சக்தி. இந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு புது உருவத்தை உருவாக்குகின்றார். அதுதான் இந்த வேறொரு நடுத்தர வகுப்பினர் இருந்த ஆக்களை அறிமுகப்படுத்தி அதில் வந்து ஹரிணி அமரசூரிய வந்து நல்லா கல்வி கற்ற புது நவீனத்துவ கொள்கையை கொண்டவர்கள். அதாவது மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம், பின் நவீனத்துவ கொள்கை. அதாவது பெண் நிலைவாதம், சமத்துவம், நடுத்தர வகுப்பினர், ஆங்கிலம் உரையாடக்கூடிய நல்ல ஒரு சிந்தனையாளி அவர், பல்கலைக்கழக சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவர். எனவே அவை அந்த கட்சிக்கு உள்வாங்கிக் கொள்கின்றார்கள். அது ஒரு பெரிய ஒரு மாற்றம். அதோடு இன்னும் பலர் உள்வாங்கிக் கொள்கின்றார். எனவே தான் நீங்கள் பார்த்துருக்கலாம், கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களில் உள்ளவர்கள் யாரென்றால், அதாவது அதிகமான கோட்டாபய ராஜபக்ச கூட அரசியலை வெற்றி பெறுவதற்கு காரணம் வந்து மிடில் கிளாஸ் தான். இந்த மிடில் கிளாஸுடைய கவர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக, நடுத்தர வகுப்பினருடைய கவர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்குரிய முக்கியமான நபர் தான் ஹரிணி அமரசூரிய உட்பட அந்த நடுத்தர மக்கள் வந்த உறுப்பினர்கள். இவர்கள் என்ன செய்கின்றனர்? அதாவது நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஹோமாகம, கடுவெல, கெஸ்பேவ, மஹரகம, அதேரம் கம்பஹா, மொரட்டுவ, இந்த பிரதேசங்கள் எவ்வளவு இடைவெளி, எப்படி வாக்கு வெற்றியினுடைய இடைவெளி மிகப்பெரிய இடைவெளி, 7 லட்சம் வாக்குகள். இதுக்கு காரணம் வந்து நடுத்தர வகுப்பினரை கவர்ந்து கொள்ளக்கூடிய முறையில் ஒரு காலத்தில் நினைத்தாங்க ஜேவிபி என்றால் விரக்தி உள்ள, பழிவாங்கக்கூடிய, சண்டை செய்யக்கூடிய குழுவினர் என்று. அதுதான் நான் கேட்குறேன். இப்போ அப்படி நினைத்த ஒரு குழுவுக்கு எப்படி அதுக்கான காரணம் அதுதான். அப்படி இருந்த ஒரு குழுவுக்கு ஒரு மத்தியதர வகுப்பினரை சார்ந்த சில பண்புகள், குணங்கள் சேர்க்கப்படுகின்றது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஹரிணி அமரசூரிய அவர்களுக்கு பிரதமர் பதவி வழங்கப்படுகின்றது? எவ்வளோ கஷ்டமான ஒரு முடிவு அது. நீங்கள் நினச்சி பாருங்கள். அதாவது 1971ஆம் ஆண்டு எத்தனை ஜேவிபி தலைவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்? 89 எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள்? 1971 இருந்தவர்கள் இப்போது இருக்கின்றார்கள், லால்காந்த உட்பட ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 60,000 பேர் இழந்தாங்க. அவ்வளோ இழப்பில் இருந்தும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தவுடனே பொறுமையாக இருந்து கொண்டு அந்த பதவியை கொடுக்குறாங்க ஹரிணி அவர்களுக்கு. இதனுடைய உண்மையிலே நான் நினைக்கிறேன் எல்லா மனிதர்களுக்கும் திரும்ப திரும்ப வாசித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 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 மனிதன் தான் டில்வின் சில்வா அவர்கள். ஆமாம், அது மாதிரி ஒரு மனிதன் நான் கண்டில் என்று வாழ்க்கை. ஏனென்றால் அவர் எவ்வளோ பொறுமைசாலி. ஒரு பதவியும் எடுக்க மாட்டார். தன்னுடைய வயதில் குறைந்தவர்கள் தான் நன்றகுமார் திசாநாயக்க, விஜித ஹேராத். எனவே இவர்
பொறுமையாக இருந்து கொண்டு தன்னுடைய கட்சி கஷ்டப்பட்ட பல வகையான இழப்புக்களை இழந்த கட்சியை உள்ளவர்களையும் சமாளித்து கொண்டு நடுத்தர வகுப்பினருடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வெளியிலிருந்து வந்தவர்களை என்பிபி உறுப்பினர்களையும் சமாதானப்படுத்தி கொண்டு ஒரு 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 புது வகையான ஒரு உடன்படிக்கை அது. அது நமக்கும் தேவை அந்த விஷயம். எந்த சந்தர்ப்பத்தில், அப்போ உதாரணமாக எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்கணும், எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் முன்னே வந்து போராடணும். எனவே அரசியல் சம்பந்தப்படாத விடயங்களுக்கு கூட இந்த டில்வின் ஷீல்மயனுடைய தலைமைத்துவம் முக்கியமாக நினைக்கின்றேன். கட்சி சார்பாகவும் பேசிவிட்டோம், பல்கலைக்கழக மாணவர்கள் சார்ந்தும் பேசிவிட்டோம், அடிப்படை ஆக இருக்கின்ற சாதாரண மக்கள் துறவிலும் நடுத்தர மக்கள் துறவிலும் பேசிவிட்டோம். இப்போது சமூகத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. மக்கள் மாற்றத்துக்கான சிந்தனையில் இருக்கிறார்கள். அந்த சிந்தனைக்கு ஏற்ற ஒரு முடிவு இப்போது கிடைத்திருக்கிறது. இதற்கு பிறகு அவர்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தங்களுக்கு பிடித்தவர்களை பார்லமெண்ட்டும் அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? மக்கள் பழைய அரசியல் சிந்தனைக்குள் செல்வது நல்லதா, அல்லது நீங்கள் சிந்தித்த அதே புதிய சிந்தனையோடு கொஞ்சம் காத்திருந்து எதிர்பார்ப்பை கொஞ்சம் தாமதப்படுத்திக் கொள்வதா? எப்படியான சிந்தனைக்குள் மக்கள் இனி இருக்க வேண்டும்? உண்மையிலே மாவோ சேதுன் ஒரு முறை சொன்னார், எப்படி என்றால், நாம் ஒரு மாற்றத்தை செய்வதா இருந்தால் எனக்கோ உங்களுக்கோ விரும்பிய சந்தர்ப்பத்தில் மாற்றம் செய்யறாது. அதை மக்கள் விரும்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் மாற்றம் செய்யணும். இங்கே நான் இந்த கேள்விக்கு வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதிகப்படியான பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது, அப்படின்ற அதிகப்படியான எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே அது எப்படி மக்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலப்போக்கை? அதான் நான் நினைக்கிறேன். அதாவது இதுக்கு மக்கள், அதாவது நாங்கள் நினைத்ததை விட, அவர்கள் நினைத்ததை விட அதிகமான அளவு பெரும்பான்மை வழங்கியிருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் என்னவென்றால் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகம். உண்மையிலே ஒரு மனிதன் எதை இழந்தாலும், நான் நினைக்கின்றேன், ஒரு முறை ரொட்யார்ட் கிப்ளின் ஒரு கவிஞன் தன்னுடைய இஃப் என்ற ஒரு கவிதையில் சொல்லுகின்றார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம், காசு, அன்பு, பாசம், காதல், குடும்பம், கல்வி, தொழில், தகைமை எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் வாழ வேண்டும் என்ற ஆசையை இழக்கக்கூடாது. அவன் அந்த ஆசை மட்டும் இருந்தால் போதும், அவனுக்கு மற்ற அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நமது நாட்டிலே நாங்கள் அனைத்தையும் இழந்தோம், ஒட்டுமொத்தமாக இழந்தும் கூட திரும்ப நமக்கு இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கிறோம். அதை நாங்கள் நல்லா பார்த்துருக்கோம். அதனால்தான் வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள், மலையகத்தில் உள்ளவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு 3 இருந்த அரசாங்கத்தை 159 ஆசனங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எனவே இதை அந்நிய நாடுகள் பார்த்துட்டு இருக்காங்க. இதான் முக்கியம். இங்கே ஒன்று தன்னம்பிக்கை வந்திருக்குது இந்த சமூகத்துக்கு. இந்த சமூகம் இவ்வளவு காலம் அளிக்கப்பட்ட தலைவர்களை தூக்கி எறிந்து போட்டு, அது சும்மா வெறுமனே தலைவர்கள் அல்ல, அது ஒரு வார்த்தையாக சொல்ல முடியாது. என்னென்னா இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, டிஎஸ் சேனாநாயக்குடைய பரம்பரை, ரணில் விக்ரமசிங்கோட பரம்பரை, அடுத்த பக்கத்தில் மஹிந்த ராஜபக்ச பரம்பரை, ஒரு கட்சிகளுடைய முக்கியமான தலைமைத்துவங்கள், அந்த அனைத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு இவங்க ஒரு சாதாரண ஒரு குழுவை சேர்ந்தவர்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க. இதை நீங்கள் அந்த காலங்களில் மேலத்தைய நாடுகள், ஊடகங்கள், இந்திய ஊடகங்கள் இதை பிரச்சாரம் செய்த முறையை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா அதுதான் முக்கியம். இதை தான் பார்க்குறாங்க இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. அவங்க பார்த்துருந்தது எப்படி என்றால், திரும்பவும் இந்த மக்கள் அந்த மக்களை அந்த போலியான மோசடியான தலைவர்களை தெரிவு செய்தால் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. உதாரணம் எடுத்துங்க, நாங்கள் சொல்லணும்னா, ஒரு கணவன் தொழில் செய்யாமல் மதுபானத்தை அருந்திட்டு வந்து ஒய்ஃபோட சண்டை பிடிக்கிறாங்க, குழந்தைகளை அடிக்கிறாங்க. அப்போ அந்த ஒய்ஃபும் அந்த குழந்தைகளும் திரும்ப அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, அப்பாட வேலையை செய்து கொடுக்குறாங்க. ஒரு மாற்றம் இல்லை அந்த குடும்பத்தில். அப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. குறைந்தபட்சம் அந்த குடும்பத்தில் பெண்கள், குழந்தைகளாவது அந்த கணவனை திருத்த பார்க்குறதா இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்க உதவி பண்ணணும். அதே போல் இந்த நாட்டில் திரும்ப எங்களோட நாட்டில் எத்தனையோ வருடங்கள், 73 வருடங்கள் ஒரே மாறி அவர்களுக்கு பதிலாக இவர்களுக்கு பதிலாக அவர்களை தெரிவு செய்தார்கள். ஆனால் இந்த முறை கன்னத்தில் அரைஞ்சது போல எல்லாத்தையும் மாற்றினாங்க. அதான் ஒரு முக்கியமான வெற்றி. அன்றகுமார் என்ற தனிநபரால் அந்த கட்சியுடன் சேர்ந்து, அதாவது ஆணி வேறே தூக்கி எறிஞ்சாங்க. அது ஒரு முக்கியமான வெற்றி. இரண்டாவது என்னென்றால், யாழ்ப்பாண மக்கள், கிழக்கு மக்கள், கல்முனை போன்ற பிரதேசங்களில் மலையகத்தில் உள்ள மக்கள் மத்திய கொழும்பு ஒரு நாளும் தோத்ததே இல்லை. இது கூட தோல்வி அடைகிறாங்க. எனவே இதை சீனா, ஜப்பான், ஐரோப்பா, அமெரிக்கா எல்லாம் பார்த்துருக்காங்க. எனவே அவங்க நினைப்பாங்க, ரைட், இப்போ தான் சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. அதாவது
உதவி பண்ணுறதுக்கு தேவையான தளம் இப்போ தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. சில நேரங்களில் நினைக்கலாம் சில கடன் உதவிகள் கூட மானிய அடிப்படையில் கொடுப்பாங்க, உதவிகளை செய்வாங்க. இப்போ பல வகையான அதாவது அனுரகுமார ஜனாதிபதியாகிறதுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை முறை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். மிக எளிமையான வாழ்க்கை முறை. அவர் இன்றைக்கி சொல்லியிருக்கிற எப்படி என்றால், தனக்கண்டு தனியான மரக்கறிகளோ பொருட்களோ உணவுகளோ தேவையில்லை, நான் சாதாரண மக்களை போல சாப்பிட விருப்பம். இதெல்லாம் பொய்யானதல்ல, அவருடைய உண்மையான ஒரு செயற்பாடு. இப்போ நாங்கள் கூட அவருக்கு உதவி பண்ணினோம். என்ன காரணம் என்றால், எங்களை போல தான் அவரும், நாங்கள் கஷ்டப்பட்டது போல தான் அவரும் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு குடிமகன். எனவே இப்படியான ஒரு இதை பார்த்து அவர் எந்த நேரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நாட்டினுடைய பிரதான தலைமைத்துவம் சரியாக இருந்தால் சாதாரண மக்களை திருத்தலாம். எனவே அரசியல் ரீதியான மாற்றத்தை செய்வதற்கு மக்கள் அதுக்குரிய அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க. இப்போ அடுத்த முக்கியம் என்னென்னா அதிகார சமூகம். அதிகார சமூகமும் மாற வேண்டும். நமக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய அதிகார சமூகம் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு சமூகம் அல்ல. நான் நினைக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தெரியும், நாட்டில் கல்வி கற்றவர்கள் தான் மோசமானவர்கள் கற்காதவர்களை விட. நாட்டு இந்த அளவு அழிவதற்கான காரணம் கல்வி கற்காத சாதாரண பாமர மக்கள் அல்ல, உண்மையிலே கல்வி கற்றவர்கள் தான். கல்வி கற்ற பேராசிரியர்கள், வைத்தியர்கள், குறிப்பாக சட்டத்தரணிகள், அவர்கள் தான் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றினார்கள், நாட்டு மக்களுடைய சுரண்டினார்கள். எனவே தான் அடுத்த பயங்கரமான போர் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், இந்த அதிகார வர்க்கத்தை மாற்றப்பட வேண்டும். அவர்களுடைய லஞ்சம், மோசல், அவர்கள் பழகின விடயங்கள் இலகுவாக விட மாட்டாங்க. எனவே அவர்களை மாற்றுவதற்கான அந்த சந்தர்ப்பம் எனவே ஒரு வகையில் அதிகாரிகளும் மக்களையும் பிரிக்கவும் முடியாது. மக்களே தான் அதிகாரிகளாக இருப்பாங்க. ரெண்டு மூன்று ஒரே நாணயத்தை ரெண்டு பகுதி போல். எனவே அடுத்த படி இதைத்தான் செய்யணும். ஒவ்வொரு ஆசிரியர்களும், ஒவ்வொரு தொழிலாளர்களும், ஒவ்வொரு வைத்தியரும், ஒவ்வொரு பேராசிரியரும் உண்மையிலே இந்த சமூகத்துக்காக உழைத்தால், நான் நினைக்கின்றேன் இந்த அரசியல் தலைமைத்துவத்தின் மாற்றத்தோடு நமக்கு இந்த நாட்டை ஒரு நல்ல நோக்கில் கொண்டு வர முடியும். உங்களுக்கு தெரியும், உலகத்திலே இலங்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள முக்கியமான 2 மிருகங்கள் தான், ஒன்று யானை, ஒன்று திமிங்கலம். இந்த ரெண்டையும் ஒரே பூமியில் காணக்கூடிய இடம் இலங்கை மாத்திருந்தான். ஒரு சுற்றுலா பிரயாணி இலங்கைக்கு ஏன் வருகின்றான்? எல்லா வகையான விடயங்களையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். நீங்கள் 10 கடையில் ஏறி 10 பொருட்களை வாங்குறதை விட ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு நீங்கள் விருப்பம் தானே? சூப்பர் மார்க்கெட் தான் இலங்கை. அது சூப்பர் மார்க்கெட் தான். சார், இட்ஸ் சூப்பர் மார்க்கெட் ஃபார் நேச்சர். பறவைகளா, பாம்புகளா, பூச்சிகளா, காடா, மலையா, நதியா, கடலா, எல்லாம் இருக்கின்றது. இப்போ பிரசீல் இந்தியாவிலும் இருக்கும். ஆனால் அது பெரிய நாடு, நிறைய செலவழிக்கணும். ஒவ்வொரு 100 கிலோமீட்டரும் ஒவ்வொரு கிளைமேட் நாங்கள் அனுபவிக்கலாம் இங்கே. எனவே இவங்களோட இது என்னென்னா, ஒரு 50-60 லட்சம் சுற்றுலா பிரயாணிகள் வந்தால் அதுக்குரிய ஆயத்தத்தை நாங்கள் செய்யணும். அதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே சமூக மன்ற முறையில் நாங்களும் அதை செய்யணும். அதாவது முஸ்லீம் சமூகம், தமிழ் சமூகம், படித்தவர்கள், படிக்காதவர்கள் அனைவருமாக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உழைத்தால் ஸ்ரீலங்கா போன்ற ஒரு 2 கோடி மக்களுள்ள நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவது என்பது அவ்வளோ கஷ்டமான ஒரு விடயம் இல்லை. ஆனால் அது வெறுமனே அரசியல்வாதியிடம் மாத்திரமல்ல, சிவில் சமூகம் மாற வேண்டும். சிவில் சமூகம் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். சிவில் சமூகம் அரசாங்கத்திற்கு உதவி அளிக்க வேண்டும். யார் லஞ்சம் வாங்குகிறார்கள், யார் லஞ்சம் கொடுக்கின்றார்கள். எனவே தான் ஒரு மாற்றத்துக்கான அதாவது நாங்கள் சொல்கிறோம், அதாவது நாங்கள் ஸ்டார்ட் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு ஆரம்பத்தை எடுத்துருக்கோம். அடுத்தது என்ன தேவைன்னா ஒரு டேக் ஆஃப். இப்படி என்ன திடீர்னு ஒரு ஜம்ப் எடுக்கணும். அந்த ஜம்ப் எடுக்கிறது தான் கஷ்டம். எனவே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளும். எங்களுடைய இறுதியான வேண்டுகோள் தான், நாம் ஒவ்வொரு பிரஜையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இதை இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியும். அனைவருமாக சேர்ந்து, என்னை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த அரசாங்கத்தில் இருந்தோ இந்த கட்சியில் இருந்தோ எந்த விதமும் தனிமான லாபத்தை எதிர்பார்க்கறதில்ல. நாங்கள் எங்களோட சம்பளத்திலேருந்து 3 ஒரு பங்கு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு அதிகமான டேக்ஸ் கட்டுறோம், இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலே. ஆனாலும் எங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, நாங்கள் இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் இயற்கையை சமூகத்தை பார்த்து படித்து இந்த நிலைமைக்கு வந்தவர்கள் இந்த சமூகத்துக்கு ஏதோ செய்து போட்டு இந்த நாட்டிலே மரணிக்கணும். அதுதான் எங்களோட நோக்கம். இன்றைய நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இப்போது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் சம்பந்தமாக பேசியிருந்தோம். இறுதியாக நீங்கள் சொன்னதை போன்று வாக்களித்து
உங்களுக்கு விரும்பிய ஒரு எதிர்ப்பை வெளியிட்டு அது ஆதரவை வெளியிட்டு வாக்களித்து ஒருவரை கொண்டு வருவதன் ஊடாக சமூக பொறுப்பு முடிந்துவிடப் போவதில்லை. உங்களுக்குள் நீங்கள் அந்த சமூக பொறுப்புக்காக அல்லது அந்த மாற்றத்துக்காக நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே தேவைப்படுகிறது. சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது, நல்லதொரு மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரு அவகாசமும் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல் நீங்களும் உங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மாற்றம் நல்லதொரு மாற்றமாக நல்லதொரு பாதையில் செல்வதற்கான இன்னும் ஒரு பங்குதாரராக பொதுமக்களாகிய நீங்களும் நாங்களும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை இந்த கலந்துரையாடல் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலுக்காக வருகின்றிருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் துறை பேராசிரியர் திரு முகமது மஹீஷ் அவர்கள். பலன் தருகின்ற பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அதற்காக நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்தமைக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இதே போல் இன்னும் ஒரு காத்திரமான மக்களுக்கு தேவையான மக்களுக்கு பயன்படுகின்ற விடயத்தோடு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நான் பிரசன்னா. நன்றி, வணக்கம்.